அமெரிக்காவின் உளவுத்துறை தலைவர் துளசி கபாடின் இந்திய வருகை ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது, அதன் பின்னணி குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவின் உளவு அமைப்புகளின் தலைமை பதவியான தேசிய உளவுத்துறையின் தலைவராக இருப்பவர் துளசி கபாட். இவர் ஜப்பான், தாய்லாந்து, இந்தியா, பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அதிபர் டிரம்ப் அரசின் நோக்கங்களை நிறைவேற்றும் விதமாகவும் நாடுகளிடையே உறவுகளை மேம்படுத்தவும் தொடர்புகளை விரிவுபடுத்தும் வகையிலும் துளசி கபாடின் பயணம் பார்க்கப்படுகிறது. தாய்லாந்து பயணம் முடிந்து இந்த வார இறுதியில் இந்தியாவுக்கு வருகிறார். பிரதமர் மோடி கடந்த மாதம் வாஷிங்டன் சென்றிருந்த போது உளவுத்துறை தலைவர் துளசி கபாட்டை சந்தித்து பேசியதைத் தொடர்ந்து அவரது இந்திய பயணம் அமைந்துள்ளது. கபாட் தனது இந்திய வருகை குறித்த குறிப்பிட்ட விவரங்களை வெளியிடவில்லை என்றாலும் அமெரிக்கா இந்தியா இடையே உளவுத்துறை ஒத்துழைப்பு, பிராந்திய பாதுகாப்பு, வளர்ச்சி ஒத்துழைப்பு மற்றும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துதல், சைபர் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தோ பசிபிக் பகுதியில் குறிப்பாக சீனாவின் ஆதிக்கத்தை எதிர்ப்பதில் அமெரிக்காவின் முக்கியமான நட்பு நாடாக இந்தியா உள்ளது. எனவே துளசி கபாடின் இந்திய வருகை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. புவிசார் அரசியல் சூழலில் இந்தோ பசிபிக் பிராந்தியம் குறிப்பிடத்தக்க அரசியல் மாற்றங்களை கண்டுவரும் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் கபாடின் இந்திய வருகை அமைந்துள்ளது. தென்சீன கடலில் அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியாவை உள்ளடக்கிய குவாட் அமைப்பின் கீழ் அமெரிக்கா இணைந்து செயல்படுவதால் அந்த நாடுகளுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது துளசி கபாட் பயணத்தின் முக்கிய நோக்கமாக இருக்கலாம் என்கிறார்கள் நிபுணர்கள். சமீபத்திய காலங்களில் இந்தியாவுக்கு வருகை தரும் முதல் அமெரிக்க உளவுத்துறை தலைவர் என்ற முறையில் துளசி கபாடின் பயணம் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தொடர்பு மற்றும் ஒருங்கிணைப்பின் வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன்.